எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் நேற்றைக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு கருத்து பேசினோம். அதாவது ஏவுகணை தொழில்நுட்பத்தில் எப்படி ஏவுகணை ஏவப்பட்டு கோள்களுடைய தாக்கங்களையும் ஏனைய தொழில்நுட்பங்களுடைய உபயோகங்களையும் பயன்பாட்டையும் மக்களுக்கு அது எவ்வாறு பெற்றுத்தருகின்றன என்பது பற்றி பேசினோம். இந்த தொழில்நுட்பம் காலமாக நமது யோக சிந்தனையில் பேசப்பட்டு வந்த தொழில்நுட்பம். அதாவது ஒரு உயிர் உடல் கடந்த பயணத்தில் பயணிக்கும்போது பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொண்டு அந்த உயிர் மீண்டும் உடலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியும், அப்படி உடல் கடந்த பயணப்பட்டு வந்த உயிர் என்னென்ன அருள் அனுபவங்களை அடையும் என்பது பற்றியுமான விரிவாக்கங்களை எல்லா சித்தர்களும் பேசியிருக்கிறாங்க. கலை நிறைமணி, நவமணி, பொன்மணி, இப்படி 9 வகை மணிகள் பற்றி, இவைகள்லாம் அந்த மணிகளினுடைய சித்திகள் எவ்வாறு இருக்கும், அந்த சித்திகளை பெற்றுக்கொண்ட உயிர் எவ்வாறு இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட உயிர் எவ்வளவு அமைதியாக வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு தான் பெற்றதனுடைய அருமை புரியாமல் மலக்கையிலங்கு பொற்கிண்ணம் போல் அதை தவறுதலான வழிக்கும் பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சித்தர்கள் காலங்காலமாக தாங்கள் அனுபவித்த அருள் அனுபவங்களை குழுவுக்குறியாக பயன்படுத்தினார்கள். குழுவுக்குறினா பரிபாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரிபாஷை புரியக்கூடிய உயிர்களுக்கு எல்லாமே புரியும். புரியாத உயிர்களுக்கு அதுக்கு எத்தனை பேர் விளக்கம் சொன்னாலும் புரியாது. இதுதான் அந்த பரிபாஷையினுடைய அர்த்தம். இப்போ பச்சைத்தாள் அறவாட்டி படர்சடையானே அப்படின்னு ஒரு பாடல் திருவாசகத்தில் உண்டு. இந்த பச்சைத்தாள் அரைவாட்டினா இறைவன் பச்சை பாம்பை ஆட்டக்கூடியவன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய சிந்தனையில் பச்சைத்தாள் அறவாட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த அண்ணாக்கிற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவம், மேலெண்ணத்தின் மூலமாக உச்சித்துளை மேலேறி அந்த அருள் அனுபவம் எப்படி பயணிக்கும் என்பதாக அந்த அவ்வாறு பயணப்பட்ட உயிர் உச்சத்தார் பெருமானாக பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டு பேச்சிறந்த மாமணியின் மணிவார்த்தை பேசிற்றல்லால் பேச்சு ஒன்றுமில்லை. நம்ம பேசணும்னா பேச்சு செத்து போன பேச்சால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உணர்வு பற்றி தான் நம்ம பேசணும். அப்படி இல்லைன்னா வேறு எதையும் பற்றி பேசக்கூடாது. இது அருளாளர்கள் எல்லாரும் ஒரே அனுபவத்தை அடைஞ்சானாலும் அவங்க சொன்ன பரிபாஷைகள் அவங்கவுங்க உள்வாங்கி கொண்டதற்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய சீடர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டேன். நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் எப்படி அந்த அருள் அனுபவத்தை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி என் சிந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய குருவோ என்னுடைய ஞானாசிரியனோ பேரண்ட நாயகனோ எனக்கு முன்னால் தோன்றி அந்த அருள் அனுபவத்தை செய்வான். நான் உள்வாங்கி கொண்ட திறத்திற்கு ஏற்ற மாதிரி எனது சுற்றம், நட்பு, நான் வாழ்ந்த பூமி, அவங்களுடைய பேச்சு வழக்கு, அவர்களுடைய சொல், பொருள், உணர்வு, இவைகளுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வெளிப்பாடு இருக்கும். நான் நிறைய கற்றுத்தெரிந்த ஆட்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான சொல்லாடல், பொருளாடல், உணர்வாடல் வரும். அதே இது ரொம்ப செல்வந்தர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி உண்டான சொல்லாடல், பொருளாடல், உணர்வாடல் வரும். ஒன்றுமே இல்லை, சாதாரண மக்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இது உலகியல் சார்ந்து ஒரு சம்பிரதாயம். இப்போ நீங்கள் போனீங்க, ஒரு திருமண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான சம அளவில் உண்டான உறவினர்கள் வீட்டுக்கு போனால் இயல்பாக நீங்களும் கலந்து உரையாடல் பண்ணுவீங்க, அவங்களும் கலந்து உரையாடல் பண்ணுவாங்க. 2 பேரும் உறவு பாராட்டி ஒருத்தர் கேலி கிண்டல் இதெல்லாம் பேசிட்டு அப்படியே வெளியே வந்துடுவீங்க. இது உங்களை விட மேம்பட்ட ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தனித்தன்மையாக நம்ம இவங்க கூட நம்மளால் ஒட்ட முடியாது, உரச முடியாதுங்கிற மாதிரி தனியாக விலகிக்குவீங்க.
ஆனால் ஏதோ போகணுங்கிற சம்பிரதாயத்துக்கு போவீங்க, சாப்பிடணும் சம்பிரதாயத்துக்கு சாப்பிடுவீங்க, வரணும்னு சம்பிரதாயத்துக்கு வந்துடுவீங்க. அது ஒரு நிலைப்பாடு. உங்களை விட உங்கள் ஸ்டேட்டஸை விட கம்மியான ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் நமக்கு இருக்குது நான் அப்படிங்கிற ஒரு கம்பீரம், ஒரு ஆணவத்தாக்கம். நான் இவங்களெல்லாம் விட நான் பெரிய ஆள், என்னுடைய சொசைட்டிலே நான் பழகினாலும் பேசினாலும் இவங்களை விட நான், இதே நிலைப்பாடு தான் ஆன்மலாபம் பெற்றவர்கள். ஆனால் எப்போதுமே முழுநிலை அனுபவம் பெற்றவர்கள் எல்லா ஸ்டேட்டஸில் உள்ளவங்க கூடயும் பழகிக்குவாங்க. எவ்வளோ உயர்ந்த நிலை அனுபவம் பெற்றவர்கள் கூடயும் பழகிக்குவாங்க. அதை விட அடுத்த தரத்தில் உள்ளவங்களும் நாமும் எத்தனையோ பிறவிகளில் இதுவைகளையெல்லாம் சந்தித்துத்தான் வந்துள்ளோம். நாம் இந்த நிலை அனுபவித்து விட்டதனால் நாம் பெரியவர்கள்னு இல்லை, இறைவனுடைய கருணை காரணமாக நாம் இதை அனுபவித்திருக்கிறோமே தவிர நமக்குன்னு தனித்தன்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். அதுக்கடுத்த ஸ்டேட்டஸுக்கு இறங்கி வந்தனாலும் அவங்க கூடயும் பழகிக்கிட்டு இன்னும் நாம் அறிய வேண்டியது நிறையா இருக்குது. நான் தெரிந்தேன்னு அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இன்னும் நாம் அறிய வேண்டியது நிறையா இருக்குது, நாம் உணர வேண்டியது நிறையா இருக்குது. நம்மளுடைய உணர்வு அலைகளை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும், ஆளாமல் காப்பானை ஏற்ற வேண்டும். நாம் ஆழ்ந்து போயிட்டோன்னா இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் நம்மை பிடித்து கொள்ளும். பேரண்ட நாயகன் நம்ம உடல் கடத்தி கூட்டிகிட்டு போனால் அதற்கு மேலான அனுபவங்களை தந்தான். மீண்டும் அவ்வுயிர் துரியத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அதற்கு கீழ் ஆழ்ந்து விடக்கூடாது. அதனால் அந்த ஒரு பதம் பாருங்கள், ஆளாமல் காப்பானை ஏற்றாது. ஆழ்ந்து இதுக்கு கீழே இறங்கி வந்துட்டோன்னா நம்மளுடைய உடல் சார்ந்த அனைத்து குற்றங்களும் வந்துவிடும். அப்படிங்கிறதுனால நம்ம சதாவும் அதே நிலையில் அதே சிந்தனையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அப்படியே சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கூடையுமே அப்படியே பழகிக்கிட்டு, யாராவது இந்த இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சேன்னு சொன்னால் அவங்கள ஒரு ஏளனமாவோ அவங்கள ஒரு கேலியாவோ பேசாமல், இதுவும் ஒரு அனுபவம் தான். ஒருவேளை அனுபவமே இல்லாட்டி கூட இதுவும் ஒரு அனுபவமே. இந்த அனுபவத்திலேருந்து இன்னும் தாண்டி போங்க, இன்னும் ஆழமாக போங்க, இன்னும் ஆழமாக சிந்தியுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய முயற்சி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிட்டோன்னா அவங்களுடைய ஆர்வம் குறைந்து விடும். அதனால் இதுவும் ஒரு அனுபவம் தான் நம்ம ஊக்கப்படுத்தணும்னா, எனக்கு இது கிடைச்சது பார்த்தியா, அப்போ நான் இவ்வளவு முயற்சி இல்லாத எனக்கே இது கிடைச்சதுன்னா இதை விட ஆழமாக முயற்சி பண்ணுனா எனக்கு என்ன கிடைக்கும்னு அப்படியே நம்ம தேடி தேடி போயிட்டே இருப்போம். அப்போ இப்படி மாதிரி போகக்கூடிய உயிர்களுக்கு ஒன்று பேரண்ட நாயகனுடைய உணர்வு அப்படியே தலைப்படும், அதில் அவங்க நிலச்சி நிற்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் 1000 சக்திகளும் சத்தர்களும் என்னை மயக்குவார்கள் அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமானார். எவ்வளவு 42வது படிநிலையில் என்று சொல்கிறார். 43வது படிநிலையில் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும், ஜோதிமயமாக ஆக வேண்டும். 42வது படிநிலையில் என்று சொல்கிறாரு, 1000 சக்திகள் சத்தர்கள் வந்தார்கள் அடி அம்மா, அவர்கள் மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றேனடி அம்மா. அப்போ அருள் வல்லபங்கிறது ஒரு தனித்த ஒரு பெற்றி உடையது, தனித்த ஒரு ஆற்றல் உடையது. அது ஐந்தொழிலும் நமக்கு ஏற்றக்கூடிய கருணையை செய்யக்கூடியது. ஆனால் நாம் தன்முனைப்பு கொண்டு ஐந்தொழில் ஏற்ற மாட்டோம், இயற்கைக்கு முரணாக நாம் எதுவும் செய்ய மாட்டோம். அப்போ இந்த அருள் வல்லபத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஐந்தொழில் இயற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் ஆழ்ந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. துரியத்தை கடந்து கீழ்நிலைக்கு இறங்கி விட்டாங்க. மேல்நிலைக்கு ஏறினவங்க கீழ்நிலைக்கு இறங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சந்தர்ப்பங்கள் உண்டு. கீழ்நிலைக்கு இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு 1000 சக்திகளும் சத்தர்களும் மயக்கும்போது நாம் மயங்குவோம். அப்படி மயங்கும்போது நமக்கு எண்ணற்ற சித்திகள் கை வந்திருக்கும். ஏன்னா உடல் கடந்த பயணத்திற்கு நம்ம போயிருக்கிறோம், மீண்டும் உடல் சார்ந்து நம்ம வந்துட்டோம். அப்போ எண்ணற்ற சித்திகள் நமக்கு கையில் கிடைக்கும். நம்ம நினச்சோன்னா இவங்க வருவாங்க. இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அவங்க உடல் சில முதல்ல பயிற்சியில் இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு போய் பார்க்கணும். பயிற்சி முற்றுப்பெற்ற நிலையில் நம்ம அவங்க மனசுக்குள்ளே போகவே வேண்டாம். ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு மனதிற்குள் போய் நுழைவது என்பது ஒரு தனிமனித சுதந்திரத்திற்குள் நுழைந்து அவர்களை நாம் சின்னாபின்னப்படுத்துவதற்கு சமம். அதை செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் இந்த சந்தேகத்தோடு வருகிறார்கள். இந்த நிகழ்வுக்கு இவங்க பொருள் கேட்டு வந்திருக்கிறார்கள், இந்த நிகழ்வுக்கு அவங்க குழம்பி போய் வந்திருக்கிறார்கள்ங்கக்கூடியதை உள்வாங்கி கொண்டு பேரண்ட நாயகனை உள்வாங்கின உயிர் அந்த உயிரினுடைய ஒரு மனக்குறையை நீக்குவதற்காக வேண்டி ஏதேனும் ஒரு போகிற போக்கில், நான் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், என்னையும் ஒரு வார்த்தைகள் படுத்தார். அவங்க மனசுக்குள்ளே என்ன சந்தேகம் நினைக்கிறாங்களோ
அந்த சந்தேகத்திற்கான விடையாக, அந்த சந்தேகத்திற்கான சமாதானமாக இந்த வார்த்தைகள் வந்து அமைஞ்சுவிடும். அப்போ இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இன்னொரு விதமான உயிர்களுக்கு எப்படி நேற்றுக்கு நம்ம ராக்கெட் விஷயமாக பேசணுமோ அது மாதிரி பேரண்ட நாயகனை உள்வாங்கின உயிர் அதை பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும், தவறுதலாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவங்க எத்தனை பேருனுடைய காசு, பணம், புகழ், பெயர் எதெல்லாம் எவ்வளவெல்லாம் அவங்கள கெடுக்க முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. தன்னை வினைப்பயன் வந்து சாருங்கிறத அவங்க கொஞ்சமும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஆழ்ந்து விட்டார்கள் இங்கே. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கணமும் நான் இதில் ஆழ்ந்து விடக்கூடாது, இதில் ஆழ்ந்து விடக்கூடாது, ஆளாமல் காப்பானை ஏற்ற வேண்டும். இதுக்கு கீழே சிகரங்கிறது அநாகத சக்கரத்துக்கு உண்டான ஒரு பகுதி. சிகரத்திற்கு கீழ் நாம் இறங்கி விட்டோமானால் எல்லா விதமான பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்துடும். 16 நாடிகள் யோக நாடிகள் அதிலிருந்து பிரிந்து போகின்றன. இந்த யோக நாடிகளினுடைய நுட்பங்கள் மேல் நோக்கி ஏறினால் அந்த யோக நாடிகளினுடைய விளைவாக நாம் அடைய வேண்டியதை அடைய வேண்டிய வயதில் அடைய வேண்டிய நேரத்தில் அடைஞ்சிருவோம். அது கீழ் நோக்கி போச்சுன்னு சொன்னால் நாம் என்னென்ன தவறுதலான சிந்தனைகளுக்கு ஆளாக்கப்படுவோமோ அதுக்கு நம்ம ஆளாக்கப்படும். அப்போ அந்த சிகரத்தில் மனதை நிறுத்தி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். இந்த 16 நாடிகளையும் யோக நாடிகள் எங்கே எப்படி ஏற்றப்பட வேண்டும் என்று நானாகவா தவம் செய்தேன்? எம்பெருமான் இந்த யோக நிலை களங்களை எனக்கு எடுத்துரைத்தான். அதனால் நான் இதை செய்வேன். அதனால் சில அருளாளர்கள் நிறைய அருள் வல்லபம் பெற்றவர்கள் நிறைய சித்திகள் செய்வாங்க, நோய் நீக்கம் செய்வாங்க, பொருளாதார தடையை நீக்கி விடுவாங்க. ஏன்னா நமக்கும் அதுதான் தேவைப்படுகின்றது. அடுத்த பிறவிக்கு நம்மளுடைய வினைப்பயன் பூரணமாக கழியவில்லை என்றால் அது அடுத்த பிறவிக்கு இப்போ எப்படியோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் நாம் ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த டூரேஷன் ஒரு மாதத்துக்கு நம்ம கட்டலைன்னா மன்னிப்பாங்க, 2வது மாதத்துக்கு கட்டலைன்னா சரி நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதை தடை செய்யலாம், 3வது மாதமும் கட்டலைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க. என்னென்ன பொருள் இருக்கோ அது இப்போ ரொம்ப நடவடிக்கைகள், ரொம்ப கடினமான நடவடிக்கைகள் எடுத்து எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அப்படி கொண்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் கண்ணா பின்னான்னு வேறு அவங்களுடைய நடத்தைகளாக இருந்தது. ஒரு மோசமான ஒரு சம்பவம் என் விஷயத்தில் நடந்தது. ஒரு ஃபோன் நிறுவனத்தில் உள்ளவங்களும் யாரோ நம்ம சங்கத்து அன்பர்கள் யாரோ வந்து ஃபோன் உபயோகிச்சிருக்கிறாங்க. அதில் முதல் பேராக என் பேர் இருக்கணும்னு அம்மானு போட்டு பதிவு பண்ணிட்டாங்க. அந்த ஃபோன் வந்து சிம் கார்டை இவங்க தொலைச்சிட்டாங்க. சிம் கார்டை தொலைச்சா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நான் இந்த சிம் கார்டை தொலைச்சிட்டேன், அது வந்து அதிலே 2-3 விதமான கட்டணங்கள் அமைச்சிருப்பாங்க போல இருக்குது. ஒரு சிம் கார்டை வந்து உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு மாதம் இவ்வளவு பேமெண்ட்னு சொல்லி அவங்க வச்சுருக்கணும் கட்டணமா. இது இவங்க தொலைச்சி போச்சுலான்னு படித்த பிள்ளைங்க, பெரிய இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள், அந்த இதெல்லாம் விட்டுட்டு சிம் கார்டு தொலைச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து வலியை கூட்டி வந்து அந்த சிம் கார்டை அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அம்மானு போட்ட உடனே அந்த பையனுடைய அம்மா நாவான்னு நினச்சிக்கிட்டு ஹலோன்னு பேசுனாங்க. முதல்ல ரொம்ப சாந்தமாக பேசுனாங்க. நான் கடைநல்லூரில் இருக்கேன், நான் என்னாரு, உங்களுக்கு யார் வேணும், என்ன வேணும், இந்த பையன் யாருன்னு, நமக்கு தெரிஞ்ச பையன்தாம்மா, என்னம்மா விஷயம், எகுருனாங்க பாருங்கள். என்ன தெரிஞ்ச பையங்க, உங்கள் பையனை வச்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்ச பையன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் இந்த நிறுவனத்துலேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு 12 வருஷம் இந்த டெலிஃபோன் பில் கட்டலை, ஆக எங்களுக்கு 3.5 லட்ச ரூபா அவர் எங்களுக்கு நஷ்டம் எடுத்து தரணும். வரலன்னு சொன்னால் இப்போ இந்த நம்பர் எங்ககிட்டே தான் இருக்குது, உங்கள் நம்பர் எங்கள் நம்பர் தான், நான் வந்து எந்த லொக்கேஷன் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ கம்ப்யூட்டரில் அதெல்லாம் போட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா, உங்கள் வீட்டில் வந்து அதை தூக்கிடுவேன் இதை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க அந்த அம்மா. எப்படி பாருங்கள் தகவல் தொழில்நுட்பம் எப்படி பயன்பாட்டுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்படியாக நமக்கு ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக ஒரு நிகழ்வுகளை கண்டுபிடிச்சி அவங்க எப்படி வலியை கூட்டி நம்மகிட்ட காசு பணத்தை பறிக்கணும், அதாவது அது தப்பு இல்லை, அவங்க இதுக்கு கட்ட வேண்டிய வாடகையை நம்ம கட்டத்தான் செஞ்சுருக்கணும், செஞ்சது நம்ம பிள்ளைங்களுடைய தப்பு தான். படித்த பிள்ளைங்க சிம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா, என்னுடைய சிம் கார்டு தொலைஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் எங்களுக்கு வேறு நான் புதுசு வாங்கிக்கிட்டேன், இதை உங்களுடைய இதை பயன்படுத்தலை, நான் பயன்பாட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கணும். மாதம் அவங்க பேசிக்காக இவ்வளவு ரெண்டுன்னு வச்சுருக்குறாங்க, அந்த 2ல் அவங்க கேட்குறாங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. இவங்களா சொல்லியிருந்துருக்கணும், அதை சொல்லலை. அவங்க என்னையே கண்ணாபின்னான்னு திட்டினாங்க. ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3வது நாள் நானும் பிடிச்சி கண்ணாபின்னான்னு திட்டி விட்டுட்டேன்.
ஒரு 2-3 நாள் ஏம்மா எதை எங்களுக்கு தெரிஞ்ச பையங்க எதை யாரோ என் நம்பரை பயன்படுத்தியிருக்கிறாங்க, நான் இல்லை, நீங்கள் அந்த பையனை நீங்கள் நேராக கூப்பிட்டு கேட்டுக்கோங்கன்னு சொன்னால் அந்த அம்மா கேட்கல. கண்ணா அப்படின்னானு என்னை சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நானும் ஒரு 10 நாளைக்கு பிறகு நானும் கண்ணா அப்படின்னான்னு திட்டினேன். அப்போ ஒருத்தன் காசு பணம் உபயோகம் பயன்பாட்டில் இல்லாத பொருளுக்கே வாடகைன்னு சொல்லி இவ்வளவு காசு பிடுங்கணும்னு அவன் செஞ்சான்னா, பயன்பாட்டில் உள்ள பொருட்களை கண் கொடுத்துருக்குறான், காது கொடுத்துருக்குறான், மூக்கு கொடுத்துருக்குறான், வாய் கொடுத்துருக்குறான், நெஞ்சம் நினைப்பதற்கு நெஞ்சம் கொடுத்துருக்குறான், வணங்கத் தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத் தன் சீரடியார் கூட்டமும் வைத்த குணங்கூறப் பாடி நாம் பூவல்லி கொய்ய வேண்டும் அல்லவா. பூவல்லி கொய்தல்னா நாம் மூலாதாரத்தில் பெறக்கூடிய சிற்றுணர்ச்சிகளை வென்று பேருணர்ச்சிக்கு அதை கொண்டு செல்லும் ஒரு அருள் அற்புதம்தான் பூவல்லி கொய்தல் அப்படிங்கிறது. அப்போ வணங்க தலை வைத்த இறைவனுக்கு இந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு நாம் அங்கே போய் சேர்த்திருக்க வேண்டும். வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து கடலை தந்த அனுபவத்திற்கு வாய் மூலமாக வாழ்த்து கூறி மேலெண்ணத்தின் வழியாக நாக்கை செலுத்தி புறச்சொற்களை சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டும் போது அப்போ இறைவன் உனக்கு இவ்வளவு விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களாக எவ்வளவு பொருள் கொடுத்துருக்குறேன், அதை பயன்படுத்தி இந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறார். நம்மளை யாருமே எந்த அருளாளர்களோ ஆண்டவனோ நீங்கள் இந்த பயன்பாட்டை உபயோகிக்காதீங்கன்னு சொல்லாங்க. இந்த பயன்பாட்டையும் வச்சுக்கோ, இல்லறத்தையும் நடத்திக்கோ, செம்மையாக நடத்து, உனக்குன்னு வாய்க்கப்பட்ட மனைவியோடு இருந்து நல்ல மாதிரி இல்லறம் வகுத்துக்கோ. அதற்கப்புறம் இறை உணர்வுங்கிறது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும்படியாக நீ உன்னுடைய பிறவியை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள். அந்த தெய்வ சித்தத்திற்குள் புகுந்தபோது நான் எதற்கு பிறப்பிக்கப்பட்டேன், உணர்வு எனும் பதத்தை பிடிப்பதற்கு தலைப்பட்டேன்கக்கூடிய அதை எப்படி நான் பெறுவது. நான் பராக்கில் மனசை அலைய விட்டேன்னா என்னால் பெறக்கூடியது அல்ல அந்த உணர்வு. நமக்கு கொடுத்த மெய் வாய் கண் மூக்கு, நான் இங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு கொடுத்து இதை வச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் இந்த பொருளை எடுக்குதுங்க, தட்டான்னு உருட்டுதுங்க, இந்த பொருளை தட்டான்னு உருட்டுதுங்க. அந்த எதனால் நான் இவ்வளவு உங்களுக்கு இதை எடுத்து சொல்லியும் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம்கருத்தின் நோக்கரிய நோக்கு. நீங்கள் அடையக்கூடிய பொருள் கூர்த்த மெய்ஞானம் கொண்டு பெறக்கூடியது. அப்போ கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நிற்கக்கூடியது. யார் உணர்வார்களோ அவர்கள் கருத்தில் நிற்கக்கூடியது நீங்கள் பெறக்கூடிய யோக அனுபவ சிந்தனைகள்ங்கிறது. சாதாரணமாக எங்கோ கையொன்று பார்க்க, கையொன்று செய்ய, காதொன்று கேட்க, வாயொன்று பேச, கண்ணொன்று பார்க்க செய்யக்கூடிய புறப்பூசை அல்ல நீங்கள் செய்யுது. பூவுண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார்க்கு நீராய் உருக்கி ஆரூராய் நிற்கக்கூடிய அருள் அனுபவத்தை பற்றிய சிந்தனை அது. அதை நீங்கள் எப்படி பெற வேண்டும்? இங்கே நான் ஒரு பொருளை வைக்கிறேன்னா இதெல்லாம் என்ன பயிற்சி உங்களுக்கு. இந்த பொருள் இந்த இடத்துல வைங்கன்னா இந்த இடத்துல தான் அதை வைக்கணும். அந்த இடத்துக்கு மேலே அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் உணர்வுக்கு உரிய ஒன்றை கூர்த்த மெய்ஞானம் அது புலன்களும் பொறிகளும் மிக கூர்மையாக்கி கொண்டு, இப்போ நாதப்பெரும்பறை நவின்று கரங்கவும்னு சொன்னார். அதையே ரொம்ப மென்மையாக்கி அவ்வை பாடி ஒரு பெண் பாடினதெல்லாம். அதனால் அவள் பாடும்போது சீதக்கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாடு. சிலம்பொலி மிக மென்மையாக இருக்கும். இவர் சொல்கிறது நாதப்பெரும்பறை நவின்று கரங்கோங்கிறது புலன்களும் பொறிகளும் அடக்கப்பட்ட இடத்தில் மேலோங்கிய உச்சத்தில் இந்த பெரும்பறையினுடைய தாக்கத்தினால் உணர்ச்சி சிதறல்கள் ஏற்படாதபடிக்கு உடல் சார்ந்த குற்றங்கள் நம்மை தாக்காத வரைக்கும் அதை ஒரு உற்சாகமாக ஒரு உயரத்தில் ஏதோ ஒரு பொருளை நீங்கள் லிஃப்ட் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. தூக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு அந்த சுமை தெரியாமல் இருப்பதற்கு நீங்கள் இவ்வளோ கூச்சம் போடுறீங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் தான் தூக்க போகிறீங்க, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் அந்த தூக்கி வைக்கும்போது ஆளும் பேரமாக சேர்ந்து தூக்குன்னு ஏதோ ஒன்று அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே அந்த சுமை தெரிவதில்லை. அப்போ நாதப்பெரும்பறை நவின்று கரங்கும்போது எதற்காக வேண்டி அது நவின்று கரங்குதுன்னா இந்த உடல் சார்ந்த குற்றங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக வேண்டி அது அப்போ உச்சாடனம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மந்திர ஆற்றல் உடையது இந்த பெரும்பறைங்கக்கூடியது. உச்சாடனம்னா ஓட்டுதல் அப்படின்னு அர்த்தம். பஞ்சாக்கர மந்திரத்தை மாற்றி போடுதல் அப்படின்னு ஒரு நுட்பமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை தான்
அவைப்பாட்டி தன்னுடைய அகவலில் சொல்லும்போது, சீதக்கலபச் செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைபாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் அன்னமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் இளமுகமும் விலங்கு செந்துரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிருபயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும் திரண்ட முப்பொறி நூல் திகழொளி மார்பும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தபோது, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே பந்தன் உளந்தனில் புகுந்து. 5 எழுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம், திருந்திய முதல் 5 எழுத்துன்னு நம்ம கேள்விப்பட்டது இல்லையே. இங்கே சொல்லி பாருங்க, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மிக அற்புதமான படைப்பு இந்த விநாயகரகவு. நீங்கள் இதை உருகி 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 எனக்கு இதனுடைய உள்பொருள் புரியணும், எனக்கு இதனுடைய ரகசியம் எனக்கு புரியணும், எனக்கு சிவரகசியமெல்லாம் தெளிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குரு எனக்கு சிவரகசியத்தை. அப்போ திருந்திய முதல், அப்போ முதல் 5 எழுத்துனா என்ன, 5 எழுத்துனா என்ன, முதல் 5 எழுத்துனா என்ன, திருந்திய முதல் 5 எழுத்துனா என்ன, அப்படி நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இப்போ மாரணம், தம்பனம், வசியம், உச்சாடனம், இந்த 4 தவிர உணர்வு பெறுதல்ங்கிறது 5வது ஒன்றா இருக்குது. இந்த பஞ்சாக்கரத்திலேயே பஞ்சாக்கர மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டிய விதமாக உச்சரித்தோம்னா நம்மளுடைய மூச்சை அடக்கி வலிமைப்படுத்தி கொள்ளலாம். பிறர் நமக்கு எதிரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள ஓட்டி கொள்ளலாம். நமக்கு நாமே சிவமயமாக உள்ள தன்மைக்கு நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் நம்மை சுற்றி உண்டான தீய சக்திகள் நம்மை அணுகாமல் புறச்சிந்தனைகளில் நமது மனமும் உடலும் தோய விடாமல் நம்ம பண்ணிக்கொள்ளலாம். அதனால் எந்த உயிருக்கு எது தேவைன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உயிருக்கு இது காமத்தை வெல்ல வேண்டுமா, கோபத்தை வெல்ல வேண்டுமா, வெகுளியை வெல்ல வேண்டுமா, எதை வெல்ல வேண்டும்னு இந்த உயிருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த மந்திரத்தை சொன்னால் அதை வெல்லும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு உள்வாங்க முடியுதா? ஏது சந்தேகம் இருக்கா? திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து. இப்போ 5 எழுத்து மந்திரம்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5 எழுத்து மந்திரத்தில் முதல் 5 எழுத்து என்ன இருக்கு? அப்புறம் திருந்திய முதல் 5 எழுத்துன்னு என்ன இருக்கு? அப்படி மூன்று வினா நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. 5 எழுத்துங்கிறது பஞ்சாக்கரம்னு எல்லாம் சொல்லலாம். அதையே வேறொரு இடத்துல சொல்கிறார், 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து. அப்போ எனது நெஞ்சுக்குள்ளே நின்று நான் எந்த அக்கரத்திற்கு அதிதேவதையை நான் வணங்க வேண்டும். பஞ்சாட்சரத்தில் அதை இது இல்லாமல் சொல்லணுன்னா கூட சொல்லலாம். இதை நீங்கள் தனியாக ஃபோல்டு பண்ணிக்கணுன்னா கூட நான் இதுவாக சொல்கிறேன். இது வெளியே யாருக்கும் சொல்லாது இருக்கதானா நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? கதையை சொல்ல வேண்டாமா? நிறுத்திடலாமா? இப்போ திருந்திய முதல் 5 எழுத்தும் முதல் 5 எழுத்துன்னா நமசிவாய வாழ்க. அப்படி நமசிவாயங்கிறது 5 எழுத்தில் முதல். அப்புறம் நமசிவாயங்கிறது ஒரு படம், சிவாய நம அப்படிங்கிறது. நமசிவாய அப்படின்னு நீட்டக்கூடாது. எப்போ நீங்கள் மந்திரமாக அதை இது சொல். சிவாய நம எனப்படுதல் அப்படிங்கிறது சொல். அது மந்திரமாக சொல்லும்போது சிவைய நம அப்படி தான் சொல்லணும். அதை சிவாய நம அப்படி சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நமசிவைய அப்படிங்கிறது ஒரு பொருள், ம சிவையன அது ஒரு பொருள், சிவைய நம அது ஒரு பொருள், வய நமசி அப்படின்னு ஒரு பொருள், ய நம சிவ இது ஒரு பொருள். 5 அக்கரத்தை நான் உங்களுக்கு மாற்றி போட்டிருக்கேன். இதையே வேறு மாதிரி மாற்றி போடுறேன் பாருங்கள். சிவைய நம. இப்போ இங்கே சிவைய நமங்கிறத ம சிவைய நமன்னு அப்போ தான் சொன்னேன். இப்போ சிவைய நம அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ இந்த எழுத்தை போட்டு வசிய நம, அப்புறம் அதுக்கு அடுத்த நம்ம ஏ நம சிவ, இப்படி
இப்படி ரிவர்ஸில் போடுங்க. அப்படி ரிவர்ஸில் முதல்ல கொண்டுட்டு வந்தீங்க, இப்போ இப்படி ரிவர்ஸில் கொண்டுட்டு போகிறீங்க. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொண்டுட்டு போகிறீங்களான்னு பார்த்துட்டு, இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா உங்களுக்கு ஆல்பா வேவினுடைய அழுத்தம் அதிகமாகி அந்த ஆல்பா வேவே பீட்டா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ்னு அது விரிவடைந்து கொண்டே போகும். இந்த ஆல்பா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒருமித்து சொல்லும்போது, அதனால தான் முதல் பகுதியிலே கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில், இதுதான் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞானத்துக்கு கொண்டுட்டு போகிறது. இதையே சிவைய நம்மன்னு சொல்கிறோம் பாருங்க, இதையே சிவைய சிவ சி அப்படி சுருக்கிட்டு வந்துடும். உங்களுடைய வாசியோடு இணைத்து இதை சொல்லணும். சிவைய நமங்கிறது, சிவையனங்கிறது, சிவைய சிவங்கிறது, சிவ அப்படிங்கிறது, சிங்கிறது, இந்த 5 எழுத்து இப்படி தனியாக கொண்டு வந்துடும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இது நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் சொல்லும்போது இதை ஏதோ ஒரு சொல்லாக பார்த்து சொல்லாமல் ஒரு மந்திரமாக பார்த்து பவித்திரமான எண்ணத்தோடு பவித்திரமான சிந்தனையோடு நான் இப்போது இதை பிரயோகம் பண்ண போகின்றேன். என்னுடைய ஆன்ம சுத்திக்காக வேண்டி, என்னுடைய உடல் சுத்திக்காக வேண்டி, நெஞ்சில் வஞ்சங்கட பெயராது நின்ற பெருங்கருணை பேராரை எனக்குள் கொண்டு வர வேண்டும். அதை எல்லா அருளாளர்களும் இந்த நெஞ்சில் வஞ்சம் கெடுதல்ங்கிறத மிக குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம யார் மேலேயும் நமக்கு பிடிக்காமல் செஞ்சுருக்கலாம், பிடிச்சி செஞ்சுருக்கலாம், அவங்க பாட்டில் செஞ்சுட்டு போகிறாங்க, நமக்கு வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் வலிச்சுக்கிட்டு அதை அப்படியே மறந்துடணுமே தவிர, இவன் என்னை அன்னைக்கு அப்படி சொன்னவன், இவன் என்னைக்கு இப்படி சொன்னவன், இவனுக்கு நான் அதை செஞ்சேன், இவனுக்கு நான் அதை செஞ்சேன், அந்த நினைப்பை நம்ம சுமந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த இப்பிறவியில் இவனுக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை செலுத்துவதற்கு இறைவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான். அதுக்கு அவன் திணையத்தனை செய்யினும் பனையத்தனையாய்க்கொள்வர் பயன் தெரிவர். சின்ன அளவுக்கு செஞ்சானாலும் அதை பெரிய அளவுக்கு உயரமாக நினைப்பவங்க பயனை தெரிந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் பனையத்தனை செய்யணும் திணையத்தனையாய்க்கொள்வர் பண்பின் நிலை கெடுத்தவர். அப்போ இந்த பண்பின் நிலை நம்ம கெடுதா மாதிரி நடந்துக்கக்கூடாது. இப்போ இங்கே சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இப்போ நெஞ்ச திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து. நமக்கு உளத்துக்குள்ளே எதுக்கு புகணும் அப்படின்னா, நம்மளுடைய வாசியோடு இந்த 5 எழுத்து ஏற வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல் அனைத்தும் அந்த வாசியோடே அப்படி போகணும். அப்போது வசிய நம்ம அப்படிங்கக்கூடியதில் நம்மை நம்ம உடலுக்குள்ளே அது வசிக்கிற மாதிரியே அதை பண்ண வேண்டும். வேறு எதையும் கொண்டு பண்ணக்கூடாது. அப்படி வசிக்கும்போது துரியத்தினுடைய நிலை கடந்த ஒரு உணர்வு துரியம் வழியாக நமது ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு மாலிக்குள்ளேயும் அது பரவுற மாதிரி அப்படியே வச்சுக்கணும். இதனால தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. இதுதான் நீங்கள் இப்போ எனக்கு ஞான தேசிகனாக வரக்கூடியவனை நான் எவ்வாறு நேசிக்க வேண்டும், அவனுடைய திருவார்த்தை கேட்க வேண்டும், அவனுடைய திருவுரு சிந்திக்க வேண்டும், அவனுடைய திருமேனி தீண்ட வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி தீண்டல். எப்படி தீண்டுறது? ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, ஒரு காலை தொடுற மாதிரி, ஒரு ஊதி குங்குமம் வச்சுக்கிற மாதிரி, ஏதோ ஒரு வகையில். எதுக்காக வேண்டி திருமேனி தீண்டணும் அப்படின்னா, ஏதோ ஒரு உணர்வு அவர் பெற்றிருந்தால், உண்மையிலே ஒரு குருவாக இருந்து ஒரு உணர்வு பெற்றிருந்தால், அந்த உணர்வு இவர்களுக்கும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போ திருந்திய முதல் 5 எழுத்தை உள்வாங்கி கொண்ட குருநாதர்கள் சொல்வதை எல்லாம் எந்த கருத்தை அவர்கள் சொல்வார்கள்னா, வாக்கு ஒளிந்து மனம் ஒளிந்து மதி ஒளிந்து மதியின் வாதனையும் ஒளிந்து அறிவாய் வயங்கி நின்ற இடத்தும் போக்கு ஒளிந்தும் வரவொளிந்தும் பூரணமாய் அதுவும் போன பொழுது உள்ளபடி புகழ்வது எப்படியோ, நீ கொளிந்த நிறைவே மெய்நிலையே என்னுடைய நேயமே ஆனந்த நிறுத்தமிடும்பதியே ஏக்கொழிந்தார் உலத்திற்கும் இறையே என் குருவே எல்லாமாய் அல்லதுவாய் இலங்கிய மெய்ப்பொருளே. இறைவனுடைய அருள் அனுபவம் நமக்குள்ளே எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு.
வாக்கொழிந்து. நீ திருந்திய முதல் 5 எழுத்தை சொல்லும்போது உன்னுடைய வாசியோடு இணைத்து, அதனால தான் பிரியாத தன்னருள் வெளியாய் பேசெறிய வாசியாலே, அந்த வாசி தான் உங்களுக்கு மந்திரமாக சொல்ல வேண்டும். அது உங்களுடைய குருவாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம். எந்த நாமத்தை சொல்கிறீங்களோ அதை ஆழமாக சொல்ல வேண்டும். அதை சொல்லும்போது வாக்கு ஒளிந்து, மனம் ஒளிந்து, மதி ஒளிந்து, மதியின் வாதனையும் ஒளிந்து. என்ன என்கிட்ட போய் இவன் ஒரு எதிர் கொஸ்டின் கேட்குறானே, என்ன வேணாலும் ஜெயிக்க முடியுமா? மதியின் வாதனையும் ஒளிந்து. என்னை பார்த்து இந்த வேலை செய்யன்னு சொல்லிட்டான். இவன் என்ன வேலை வந்ததுக்கு இவன் யார்? மதியின் வாதனையும் ஒளிந்து. அந்த வாதனை நான் எல்லாம் வல்லோம்னு நம்மளாக நினச்சிக்கிட்டோம். நமக்கு எவ்வளவு அறிய வேண்டிய நிலை இருக்குது, எவ்வளோ உணர வேண்டிய நிலை இருக்குது பாருங்கள். அப்போது வாக்கொழிந்து, மனம் ஒளிந்து, மதி ஒளிந்து, மதியின் வாதனையும் ஒளிந்து, அறிவாய் வயங்கி நின்ற இடத்தும். அறிவு பெற்றதனுடைய நிலையும் நான் கடந்துட்டேன். ஆனால் அறிவாய் வயங்கி அறிவு மயமாக, சுத்தறிவே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா அருளாளர்களும். சுத்தறிவே சிவமாக நான் நின்றபோது அந்த அறிவும் சிவமும் கூட என்கிட்ட இருக்குன்னு நிலைமை இல்லாமல் என்னுடைய எல்லா தன்மையும் அதில் போய் ஒடுங்கி கொண்டு, அப்படி மாதிரி ஒடுங்கிய ஒரு இடத்தில் நானாக இருக்கிறேனா, நான் அவனாக இருக்கிறேனா, நான் அதுவாகி அது நானாகி ஏகபோகமாய் சிவபோகமாய் நிற்குது அப்படிங்கிறார் தாய்மானவர். அப்போ நாம் அதுவாகவும் அது நாமாகவும் ஏகபோகமாய், அங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இவங்க என்ன நம்ம இந்த பிறவியில் என்ன வாங்கி வந்திருக்கோமோ அது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இனி ஒரு பிறவிக்கு எதுவும் மிச்சம் கொண்டுட்டே போக வேண்டாம். அதனால் இப்போமே இதெல்லாம் மதியின் வாதனையும் ஒளிந்து அறிவாய் வயங்கி நின்ற இடத்தும் போக்கொழிந்தும் வரவொழிந்தும் பூரணமாய் அதுவும் போன பொழுது உள்ளபடி புகழ்வது எப்படியோ. நான் பூரணத்துக்குள்ளே நுழைஞ்சு அதுமயமாக ஆனபோது இது எப்படி சொல்கிறது? என்னுடைய அன்பர்கள்லாம் கேட்குறாங்க, நான் எப்படி சொல்கிறது? அதை புகழ்வது எப்படியோ? நீ குளிந்த நிறைவே மெய்நிலையே என்னுடைய நேயமே. நேயத்தில் தான் இறைவன் இருக்கிறான். எல்லாரையும் நேசிப்போம். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்துக்குள்ளே இருக்க இறைவனை நம்ம நேசிப்போம். நேயமே ஆனந்த நிறுத்தமிடும்பதியே ஏக்கொழிந்தார் உளத்திற்கும் இறையே. இயக்கத்தெல்லாம் தவிர்த்தவர்கள் உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய இறைவனை ஏக்கொழிந்தார் உளத்திற்கும் நிறையே என்னுடைய நேயமே ஆனந்த நிறுத்தமிடும்பதியே ஏக்கொழிந்தார் உளத்திற்கும் இறையே என் குருவே எல்லாமாய் அல்லதுவாய் இலங்கிய மெய்ப்பொருள். இறைவன் எல்லாமாக இருக்கிறான், அல்லதுவாக இருக்கிறான், இலங்குகின்ற மெய்ப்பொருளாக இருக்கின்றான். இவ்வளவாகவும் இருக்கக்கூடிய இறைவனை நான் உங்களுக்கு எப்படி சொல்வது? வாக்கு ஒளிந்து போச்சு, மனம் ஒளிந்து போச்சு, அறிவு ஒளிந்து போச்சு, அறிவின் வாதனையும் ஒளிந்து போச்சு. எப்படி சொல்கிறது இதை? அதனால் இந்த 5 எழுத்தை நான் சொல்லும்போது திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே. நான் இந்த பஞ்சாக்கரத்தில் நான் எதை சொல்ல வேண்டும், நான் இந்த மந்திரத்தை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. இறைவா, நீ அகண்ட பரிபூரணமானவன், சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம். நீ பெரிய பேர் அற்புதம். நீ சொல்லும் பதமும் கடந்து துரியம் கடந்த பேர் அற்புதம் நீ. ஆனால் எனக்குள்ள திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையந்தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. நீ உன்னுடைய திருவடியை என் சென்னியில் தொட்டு இதுதான் திறம், இதுதான் பொருள், இதுதான் நீ உணர வேண்டிய உணர்வுங்கிறத நீ எனக்கு சொன்னாதான் நான் இந்த 5 கரத்தில் எந்த கரத்தை பிடிக்க வேண்டும் என்று தெரியும். ஏன்னா நான் இவ்வளவு மந்திரங்கள் 5 கரத்தினுடைய மந்திரங்களில் இத்தனை இருக்குது. பார்த்தா 5 கரம் மாதிரி இருக்குது, ஒரே வார்த்தை தான். அதில் ஏன் உடலும் ஏன் உயிரும் ஏன் உணர்வும் நான் கொண்டு வந்த வினைப்பதிவுகளுக்கு ஏற்றவாறு எதை பற்றி கொள்ளும். எல்லா உயிருக்கும் எல்லா மந்திரமும் உடன்பாடு உடையது அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் சொல்லக்கூடிய, அதனால இறைவனை பற்றி சொல்லும்போது என் இஷ்ட தெய்வப்பதம் எனது குலதெய்வப்பதம் எண்ணிரில் பாலில் நறு நெய்யோடு தேனென மதுரிக்கும் பதம். இந்த பதம் எனக்கு என்ன பண்ணுச்சு? எனது இஷ்ட தெய்வமாக நின்றுது, எனது குலதெய்வமாக நின்றுது. நான் எண்ணும் போதெல்லாம்
பாலில் நறுநெய் சர்க்கரை இவைகள்லாம் கலந்து சாப்பிட்டா எவ்வளவு தித்திக்குமோ அதை விட தித்திச்சுது. நான் ஒரு உதாரணத்துக்காண்டி இப்படி சொன்னேனே தவிர அந்த அனுபவம் என்னை எவ்வாறெல்லாம் பண்படுத்தியது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று அப்படின்னு அவர் பகர்றார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருள் அனுபவத்தை எனக்கு தருவதற்கு நீ குருவடிவாகி குவலை எந்தனில். இறைவா, நீ அகண்ட வியாபகமானவன், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் என்னுடைய சிந்தை பற்றி கொள்ளும் வரைக்கை, ஏன்னா நீ எனக்கு திருவடி வைத்து திறமிது பொருள் என உணர்த்தலைன்னா நான் உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் என்ன கண்ணா பின்னான்னு எனக்கு கிடைக்கக்கூடிய அஷ்டமா சித்திகளை வச்சுட்டு நான் உலகத்தில் நீடுக நீளுலகில் நின்று ஆடுக என்றான். இறைவனே நீடுக நீளுலகில் நின்று ஆடுகன்னு சொன்னான். ஆனாலும் என் நெஞ்சம் பதறியது அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். நீடுக நீயே நீளுலகில் நின்று ஆடுகன்னு சொன்ன பிறகு என் நெஞ்சம் பதறிச்சுன்னா அப்போ அருளாளர்களுடைய பயம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அவை பிராட்டி பேரண்ட நாயகனை முழுமாக வாங்கிக்கொண்டு முதலே சொல்லிட்டாங்க, சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நின்ற கற்பகம்ட்டாங்க. அப்போ இது ஒரு அற்புதம், இது ஒரு கற்பகம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு மீண்டும் வந்தால் இது என்னென்ன வாதனை பண்ணுங்கக்கூடியதுன்னா என்னுடைய நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே நீ நின்று நான் எந்த நிலைப்பாட்டில் நிற்கின்றேன், எந்த உணர்வு எனக்கு தக்க வைத்து கொள்ள வேண்டும், எந்த உணர்வை நான் விட்டொழிக்க வேண்டும் என்பதை நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நீ எனக்கு சொல்லணும். அப்போ அந்த 5 அக்கரங்கிறது திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் 5 எழுத்துன்னா உனக்கு முதல் எது, உன்னுடைய மூலதனமான வைப்பு நிதி எது, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் பேரண்ட நாயகன் தான் வாழ் முதல். இதில் பஞ்சாக்கரத்தில் நீ எந்த முதல் அக்கரத்தை நீ படிக்க வேண்டும், அந்த 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 முதல் எழுத்து எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அதை நீ தான் எனக்கு உணர்த்த வேண்டும்னு அவன் வேண்டிக்கிறா. அது என் நெஞ்சத்தடத்தில் நின்று நீ எனக்கு அதை உணர்த்த நான் உணர வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். இப்போ எவ்வளவு பெரும் தத்துவத்தை ஒரு சாதாரண சொல்லாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இவ்வளவு ரகசியங்களும் உள்பொதிந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு எளிமைப்படுத்தி தரக்கூடிய அருளாளர்கள் பிறந்த புண்ணிய பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம். அந்த அருள்நிலையை பெறுவதற்கு நாம் ஒரு ஏக்கம் கூட ஏங்காமல் இவ்வளவு அருளாற்றலும் குவிந்த ஒரு இடத்துல குவிஞ்சு நின்றுட்டு அதுக்கப்புறமா நான் என்னுடைய வாதனை, என்னுடைய உடல்நிலை பற்றியோ, என்னுடைய பொருள் நிலை பற்றியோ, என்னுடைய உணர்வு நிலை பற்றியோ நான் இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பிறவியில் எனக்கு இடப்பட்ட பணிகளை நான் செவ்வனே செஞ்சுட்டு இந்த உணர்வில் எனக்கு முதல் 5 எழுத்தும் திருந்தவே, என்னுடைய திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து. இந்த திருந்திய முதல் 5 எழுத்து எதுங்கிறத நீங்கள் பேரண்ட நாயகனிடம் உங்கள் உடலுக்கு, உங்கள் உயிருக்கு, உங்கள் உணர்வுக்கு தக்க நிலை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சு கேளுங்க, உணர்ந்து கேளுங்க. இந்த பாடல்களை பாடலடியாக பார்க்காதீங்க. இவை அனுபவ ஞானத்தினுடைய புளிந்த ரசம். இவைகள் என்ன பொருளை உங்களுக்கு உணர்த்த விரும்புகின்றது, எதை சொல்ல வருகின்றது. அப்போ சிகாரத்திற்கு மேலான சிந்தனையை எழுப்பக்கூடிய அந்த 16 நாடி நரம்புகளிலும் இந்த நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்துங்கிறாங்க பாருங்கள். என்னுடைய நெஞ்சத்தரத்திற்குள் இது கீழ்நோக்கிய யோக நாடிகளாக போகாமல் அந்த யோக நாடிகள் மேல் நோக்கி எழும்பி அதற்கு மேல் அருள் அனுபவம் பெறக்கூடிய தகுதியை எனக்கு அளிக்க வேண்டும்ங்கக்கூடிய ஏக்கம் எப்படி இருந்ததுன்னா, என் நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து நீ தான் என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். நான் எந்த மந்திர உச்சாடனம் செய்தால் அதை இன்னொரு பாடலில் ஒரு அருளாளர் பாடுறாரு, மாரணம் தம்பனம் வசியம் அல்ல, பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் அல்ல. இதை கும்பமுனி, மச்சமுனி, தம்பமுனி இவர்களெல்லாம் உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்றவர்கள். நான் தந்திமுகன் அருமுகன் இருவரும் உனது பிள்ளைகள். தந்தை நீ மலடுதானா, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே, வேடிக்கை இதுவல்லவோ. எவ்வளோ கோபமாக கேட்குறார் பாரு. நீ என்ன மலட்டு பயிலாப்பா, நான் எத்தனை அப்போ எவ்வளவு கூப்பாடு போட்டு அவர் கேட்டுப்பார். நீங்கள் நினச்சி பாருங்கள். தந்தை நீ மலடுதானோ, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே, வேடிக்கை இதுவல்லவோ. எனக்கு என்ன செய்ய, நான் யாரை போய் புகுவேன்? நான் உன்னை தந்தை என்று உன்னிரு பாதம் பிடித்தேன், தந்தை உறவென்று உன்னிரு பாதம் பிடித்தேன். நீ தான் தந்தை, நீ எனக்கு உறவுன்னு சொல்லி உன்னுடைய பாதமலர் அனுபவத்தை பிடித்து கொண்டேன். ஆனால் கூட என் மனம் சிதறுபடுகின்றது.
விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வேடிக்கை இதுவல்லவோ. தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ. தந்தை நீ மலடுதானோ. இருசவியும் அந்தமோ. உனக்கு காது கேளாதப்பா, நான் இவ்வளோ ஓலமிட்டு கூப்பிடுறேன்னா உனக்கு காது கேட்கலையா? இருசவியும் அந்தமோ. கேளாத என் காது கேட்காத நீ மந்த பயலடா. என் பேச்சுக்கு என்ன திருந்திய முதல் 5 எழுத்துனா என்னன்னு எனக்கு புரிவே. நான் அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவிக்கக்கூடிய நிலை எனக்கு சொல்லித்தா. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு உறுதிப்பாட்டோடு நீங்கள் இப்படி கேட்டிருப்பீங்களா? நினச்சி பாருங்களேன். இந்த பாடல்களை நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த விநாயகராகவலை படிக்கிறீங்க, சிவபுராணத்தை படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. படிக்கும்போது கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நான் எந்த உணர்வை கொண்டு நான் கூர்த்த மெய்ஞானத்தை பெற வேண்டும்? அது என்னுடைய கருத்தில் கொண்டு நான் உணர வேண்டும். புறச்சிந்தனைக்கு போய் நான் உணரக்கூடாது. அகச்சிந்தனையில் நான் கருத்தில் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு. அப்போ என் கருத்தில் கொண்டு நான் உணரணும் தானே. அதுக்கான பணி என்ன எனக்கு? அது மாதிரி நம்ம உருகி உருகி கேட்க வேணாமா இறைவன்ட்ட? அந்த உருக்கத்தை தான் இந்த அருளாளர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க. நாமும் இந்த பஞ்சாக்கரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவைகள் ஒவ்வொன்றும் மிக ஆழமான அழுத்தமான நுட்பமான பதிவுகளை கொண்டது இந்த பஞ்சாக்கரங்கள். அவைகளை நீங்கள் மனம் ஒன்றி உடல் ஒன்றி உணர்வு ஒன்றி பறிச்ச அப்போ அஷ்டமா சித்திகளும் உங்கள் முன்னால் வந்து ஆடும். இந்த பஞ்சாக்கரத்தை நீங்கள் அவ்வளவு உண்மையாக படிச்சிங்கன்னா. நான் என்னுடைய சுய அனுபவத்தை சொல்கிறேன். முதல்ல நான் வந்து பஞ்சாக்கரத்தை சொல்லி ஒரு உயிருக்கு குழந்தை பேர் இல்லை. இந்த பஞ்சாக்கரத்தை நான் வந்து உச்சாடனம் பண்ணி அந்த உயிருக்கு குழந்தை பேர் கொடுக்க வேண்டும் என்று பேரண்ட நாயகனை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப கதறி என் கால் ரெண்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகலை. மாற்று சமயத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு என்ன பதில் சொல்ல, எப்படி அந்த பொண்ணை சேர்ந்து நான் சமாதானம் பண்ணி நான் அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டு இறைவன்ட்ட இப்படி கதறி அழுதப்பா. தந்தை நீ மலடுதானா, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வேடிக்கை இதுவல்லவோ. இந்த இதை படிச்சுட்டு நீ எப்படியாவது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பஞ்சாக்கரத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அந்த பொண்ணுக்காண்டி நான் என்ன சொல்லணும் அப்படிங்கக்கூடியது வந்துச்சு. நான் மிக வேகமாக அதை உச்சாடனம் பண்ணினேன். அந்த வேகமான நான் உச்சாடனம் பண்ணிய அந்த வேகத்தில் எனது உடல்நிலை என் மனநிலை அப்படி அண்ட பகிரண்டமும் அப்படியே நடுங்குச்சு. அப்புறம் என் முன்னால் எல்லா விதமான அற்புத ஆற்றல்களும் சித்திகளும் கைகூடியது. நான் இறைவன்ட்ட இது எனக்கு மிக சுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டபோது அப்போ தான் முதல்ல இந்த யாகத்தை செய்து அந்த நீர்க்குடத்தில் தண்ணியை வச்சுட்டு வெண்சங்கு கொண்டு அந்த யாகத்தில் நீ பெற்ற அருள் அற்புதத்தை எல்லாம் அதில் நான் விட்டுருதேன்னு சொல்லி வேண்டிக்கோ, இப்போது இது மறைந்து விடும்னு சொல்லி இறைவன் கூறிய வாக்கினால் நான் அந்த மாதிரி அப்போ அந்த வெண்சங்கு கொண்டு அந்த யாகத்துக்குள்ளே விட்ட நீர் தான் இன்றைய வரைக்கும் யாக நிறைவில் நான் செய்த எல்லா புண்ணிய காரியங்களும் என் குழந்தைகளுக்கு போய் சேரட்டும். இயற்கைக்கு முரணாக நான் எந்தவித செயல்பாடிலும் நான் இறங்கக்கூடாது அப்படின்னு நான் தலையிட்டேன். அந்த பையனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த பையன் கொஞ்சம் மெண்டலாயிட்டான், தகப்பனார் பையன். அப்புறம் அந்த பையன் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் என்னால் முழுமையான மனதோடு நான் என்ன மந்திரம் சொன்னேன், நான் எப்படி இதை செயல்படுத்தினேங்கிறது எதுவுமே எனக்கு நினைவில்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு அந்த பையன் மெண்டலாகி அந்த 2 குழந்தைங்களையும் வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டி ஒரு குழந்தை பேர் வாங்கி கொடுத்து அதனால் என்ன பிரயோஜனம்? இயற்கைக்கு முரணான செயல் அல்லவா இது? நான் அதுக்காண்டி நீண்ட காலம் என்னுடைய தவத்தை கூட நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் பெற்ற தவம் எதுக்காகும்னு நான் அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்புறம் திருவருள் கூட்டி வைக்க அவர் என்னுடைய வாசி நிலையில் நின்று யாகம் எதற்காக வேண்டி வளர்த்தேங்கிறதுக்கு நலங்குள புரிந்துடு ஞான யாகத்திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணலே அப்படின்னு ஒரு பதம் வரும் விநாயகராகவல்ல. அந்த பதத்தினுடைய உள்ளீடான பொருளை சொல்லி இதை முழுதும் உனக்கு வளம் சுழித்து எழும்போது இந்த யாகத்துக்குள்ளே அத்தனையும் அர்ப்பணம் பண்ணிருன்னு சொன்னதுனால இப்போ வெற்று மனுஷியாகவும் உங்களை மாதிரி நானும் சாப்பிட்றேன், உங்களை மாதிரி நானும் தூங்குறேன், உங்களை மாதிரி நானும் குளிக்கிறேன், உங்களை மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அன்றைக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததான். இப்போ எப்போது என்னுடைய காலம் வருங்கிறதுக்கு கூட எனக்கு பதில் சொல்ல தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அதனால் ஏதோ பெரிய அற்புத ஆற்றல் பெற்றிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இந்த 5 அக்கரம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் சொல்லி பாருங்கள்.
நான் உங்களுக்கு முதல்ல எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். சிவைய நம்மன்னு சொல்லிவிட்டு வைய நம்ம சி, இந்த சீயை தூக்கி அந்த பக்கமாக போட்டு பாருங்கள். அப்புறம் சிவைய நம்மன்னு போட்டுட்டு அந்த மாவை தூக்கி இந்த பக்கமாக போட்டு பாருங்கள். இப்படியே ஒவ்வொரு எழுத்தாக இந்த பக்கமாக வரட்டும். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு எந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் நெஞ்ச தடத்தில், அதாவது கரமலர் மொட்டித்து இருதயம் மலர அப்படிங்கிறாரு. இப்போ கரமலர் மொட்டிக்கும் போது உங்களுக்கு பணிவு எங்கே வருகின்றதோ அப்போ இதயம் மலரும். நான் இந்த அக்கரத்தின் சொந்தக்காரன், நான் இதை நான் அர்ப்பிக்கிறேன்னு நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. இது மிக ரகசியமான பொருள், இது யாருக்கும் பப்ளிக்கு போகக்கூடிய பொருள் அல்ல. அதே நேரத்தில் சிவைய நமன்னு சொல்லிட்டு சிவசிவ, சிவைய சிவ, சிவசிவ, சிவ சி, இது ஒரு வகையான மந்திரம். சிவைய நம, சிவைய சிவ, சிவைய சிவசிவ சி, இது ஒரு மந்திரம். இதில் எந்த அச்சரம் உங்களுக்கு பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் உச்சாடனம் பண்ணும்போது உங்கள் மனம் ஒரு கண நேரம் ஸ்தம்பித்து நின்றதானால் அந்த மந்திரத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஆடுற சித்திகள் 64 கோடியும் கூடுதல் சித்திகள் கோடி பல் கோடியும் தரும். அந்த மந்திரத்திட்டே அதை ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக மேம்பாடான வாழ்க்கையாக இருக்கும். நம்ம கற்பக விருட்சம் பக்கத்தில் நிற்கிறோம், காமதேனு பக்கத்தில் நிற்கிறோம், நமக்கு என்ன குறை வந்துட போகுது? உடல் எடுத்ததனுடைய பயனாக, அவிச்ச உணவு சாப்பிட்றதனுடைய பயனாக, நமது நட்பு சுற்றத்தின் பயன்பாடாக, நம்மளை சார்ந்தவர்களுடைய தாக்கத்தினால் சில துன்பங்கள் இந்த உயிருக்கு உடலுக்கு ஏற்படுறது இயல்பு. அதை ஒரு பெருசாக பாராட்டுறதுக்கு நமக்கு மனசு வரவே வராது. இவைகள் இயல்பு. நாம் வாங்கி வந்த வினைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய நண்பர்கள் சுற்றத்திற்கு தகுந்த மாதிரி இது நடக்குதுன்னு ஏற்றுக்குவீங்க. அப்போ இந்த மந்திரங்களை நீங்கள் ஒரு வளர்பிறை திதியில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, வர சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை அமாவாசைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வளர்பிறை வருது. நீங்கள் இவைகளெல்லாம் ஒரு தாளில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மனச்சித்திரத்தில் இவ்வளோ பதிய வைக்க முடியுமா? நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லியிருக்கிறேன். திரும்ப நாளைக்கு வந்து யாரும் என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு அனுமதி உண்டாதான்னு தெரியாது. நீங்களாக பார்த்து உங்கள் மனச்சித்திரத்தில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 24x60 நிமிடம் இவ்வளோ உள்ளது. ஒரு 10 நிமிடத்தில் 9.9 நிமிடம் மனம் ஒடுங்காமல் போகட்டும். ஒரு நிமிடம் மனம் ஒடுங்குச்சுன்னா அது 1000 கதைகள் உங்களுக்கு சொல்லும், லட்சோபலட்சம் கதைகள் சொல்லும். பேரண்ட நாயகனுடைய அருள் வல்லவத்தை பற்றி ஒரு அதனால தான் இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறாரு. அரை நிமிட நேரம் மட்டிலுமாவது கண்மூடி ஓர் பொழுது மௌனமாக இருக்கவென்றால் வாழ்த்தகன். அது ஓர் பொழுது நீங்கள் மௌனமாக இருந்துட்டீங்கன்னா போதும், வேறு தேவையே இல்லை. எந்த வினை வந்தானாலும் அடித்து நொறுக்கிடுவீங்க அந்த வினைகள்லாம். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு பொழுதுங்கிறது மிக பவித்திரமான பொழுது. அந்த நேரத்துக்கு நீங்கள் காத்துக்கிட்டுருங்க. இந்த பூமி சுழற்சி ஆகும்போது உங்களுடைய மனதினுடைய சுழற்சியும் சேர்த்து நீங்கள் இந்த பஞ்சாக்கர மந்திரங்களை சொல்லும்போது அந்த சுழற்சியோடு ஒத்து போகும்போது ஒரு கண நேரத்தில் உங்கள் மனம் அப்படியே ஆப்படிச்சா மாதிரி நின்றும். அந்த ஒரு கண நேரம் நிற்கிற எழுத்தில் எந்த எழுத்து முதல் எழுத்தோ அதை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி எழுத்தை போட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இரவும் பகலும் இடைவிடாது சொல்லுங்கள். எப்போ முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், ஒரு நாள் சொன்னேன்னு சொல்லாதீங்க. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன், நான் போன பிறவியில் செஞ்ச வினை ஓயும் முறைக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு தகுதியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களேயானால், முந்தை வினை முழுதும் ஓயும்படியான ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டீர்களேயானால் அது உங்களுக்கு எல்லா விதமான மேம்பாட்டையும் செய்யும். அப்புறம் நீங்கள் பிறவியை கண்ட அச்சப்படுங்களுக்கு மரணம் பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கொத்தும். இப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இறைவன் துரியமும் கடந்த சொற்பதம், சொல்லுக்கும் பதத்திற்கும் அப்பால் பட்டவன். அவன் அற்புதமானவன். அவனை நம்ம உடலுக்குள்ளே பெற முடியும். நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவிக்க முடியும். அது நம்ம சாதாரணமானவர்களால் அறிவிக்க முடியாது. பேரண்ட நாயகனை அறிவிக்க வேண்டும். அவன் குறுவடிவாகி வெண்ணில் திருவடி வைத்து இந்த பூமிக்கு அவன் அவதரித்து வர வேண்டும்.
ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றுவதற்கு இறைவனே ஒரு வடிவம் தாங்கி வந்து ஞானதேசிகனாக ஞானாசிரியனாக குருவாக வந்து அவன் செய்ய வேண்டும். அவன்தான் திருவடி அனுபவம் எது என்று சுட்டி காட்ட முடியும். அதனால் குருவடி குவளையன் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என சொல்ல வேண்டும். அது நெஞ்சக்கரத்திற்குள் நின்று பஞ்சாக்கரத்தினுடைய முதல் 5 எழுத்து எது என்று உங்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த எழுத்தை பற்றி கொண்டு முந்தை வினை முழுதும் ஓய உரைக்கும்படியாக நான் சொன்னேனானால் எனது வினை ஓயும், நான் சித்தமல மகன்று சிவமாம் தன்மை பெறுவேன் அப்படிங்கிறதான ஒரு அருள் வல்லப பெற்றி இந்த சத்சங்கமும் இந்த பாடல்களும். இதுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு உணர்வொடுங்க உயிரொடுங்க உள்ளமொடுங்க நீங்கள் கேட்கணுங்கிறது உங்கள் சார்புக்கு நான் விட்டுருந்தேன்.